மனதை மிகவும் நெகிழ வைத்து விட்டது. நான் இமயத்தோடு இவ்வளவு வருடங்கள் பழகி கொண்டிருக்கிறேன். அவர் இதையெல்லாம் அவர் சொல்லவே மாட்டார். அவருடைய இளமைக்கால கஷ்டங்களை அவர் சொல்வதில் அவருக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் அமைச்சர் இன்றைக்கு அது சொல்வதில் ஒரு செய்தி இருக்கிறது. அந்த செய்தி தான் மிக மிக முக்கியமானது. அதாவது இந்த திராவிட இயக்க வரலாறுகள்லாம் தெரியாதவங்க திமுக கூட்டங்களை பற்றி கேலியா ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னா மேடையில் வந்து ஏறினா அவர்களே இவர்களேன்னு ஒரு பெரிய பட்டியலையே படிக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க, இப்படி ஒவ்வொரு இதை சொல்கிறதுக்கே நேரம் போயிடுதே அப்படின்னு சொல்லுவான். இன்னொருத்தர் என்ன சொல்லுவான்னா, இந்த பொன்னாடைனால என்ன பிரயோஜனம் இருக்குது, அதையே ஸ்டேஜில் ஏற்றி எல்லாத்துக்கும் இந்த பொன்னாடை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் வெறும் பொன்னாடை அல்ல, இதெல்லாம் வெறும் பெயர் அல்ல. காரணம் என்னவென்றால் திமுக என்ற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் உருவாவதற்கு முன்னால் அரசியல் யாருடைய கையில் இருந்தது? அரசியல் மேடைகளில் யார் இருந்தார்கள் என்று பார்த்தால் பண்ணையாளர்கள் இருந்தார்கள், உயர் சாதிக்காரர்கள் இருந்தார்கள். ஆனால் எளிய மக்கள், சாதாரண மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்கள் ஊருக்கு வெளியே இங்கு இருந்து கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு அரசியல் என்பது ஆண்டைகளினுடைய அரசியலாக இருந்தது, முதலாளிகளுடைய அரசியலாக இருந்தது, உயர் சாதிக்காரர்களுடைய அரசியலாக இருந்தது. அதாவது ரோட்டில் போனோம்னா வந்து தோலில் போட்டிருக்க துண்டு எடுத்து இடுப்பில் கட்டிக்கணும், அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது. அவனை அரசியலுக்கு கொண்டு வந்து மேடையில் ஏற்றியதுதான் இந்த இயக்கத்தினுடைய சாதனை. அதற்காகத்தான் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. A few moments later, பொன்னாடையை போர்த்தி எதிர்காலத்தில் நீதான் தலைவன் என்று சொல்லி அவனுடைய பேரை மேடையில் சொல்லி, அதுக்கு முன்னாடி அவங்க பேர்லாம் யாராவது மேடையில் சொல்லியிருப்பாங்களா? ஊர்லயே சொல்ல மாட்டான், பட்ட பேர் சொல்லி கூப்பிடுவான், ஜாதி பேரை சொல்லி இழிவா கூப்பிடுவான். ஆனா அவனை ஒரு அரசியல் தலைவனாக, எதிர்கால தலைவனாக இந்த இயக்கம் உருவாக்கியதனுடைய மரபுதான் மேடையில் பொன்னாடை போர்த்துவது, மேடையில் பெயர் சொல்லுவது. எங்கு மேடையில் அவனுடைய பெயரை சொல்கிறோமோ அங்குதான் அவன் சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறான், அங்குதான் அவன் ஒரு சமூகத்தில் முன்னேறிக்கு வருகிறான். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் எளிய மக்களுக்காகவே தொடங்கப்பட்டு இன்றைக்கும் எளிய மக்களுக்காகவே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம்.